ஸ்ரீ குருவாயூரப்பன் திருவடிகளே சரணம். இன்று 5வது தசகத்தை ஆரம்பிக்கிறோம். இந்த தசகத்தின் பெயர் விராட் புருஷோற்பத்தி, விராட் புருஷனின் தோற்றம் என்பதாகும். 4வது தசகத்தில் பிராகிருத பிரளயத்தை பற்றி ஸ்ரீ பட்டதிரிகள் சொன்னார். பிரம்மாவோட ஆயுட்காலமான 100 ஆண்டுகள் முடியும் போது இந்த மகா பிரளயம் ஏற்படும். அப்போது பிரபஞ்சம் முழுவதும் பகவானில் லயித்து சூக்ஷ்ம நிலையில் இருக்கும். அதாவது பெயர் உருவம் எதுவும் இல்லாமல் அடையாளம் காண முடியாத நிலையில் இருக்கும். பகவான் மீண்டும் படைக்க வேண்டும் என்று சங்கல்பிக்கும் போது சூக்ஷ்மமாக இருப்பதை ஸ்தூல வடிவுக்கு மாற்றுகிறார். அப்போது 14 உலகங்களை கொண்ட பெரிய அண்டக்கடாகம் உருவாகி பகவான் அதை தன்னுடைய சரீரமாக கொண்டு விராட் புருஷன் என்ற பேருருவாக தோன்றுகிறார். பிரளய முடிவு காலத்திலிருந்து தொடங்கி பகவான் விராட் புருஷ வடிவில் தோன்றுவது வரை இந்த தசகம் விவரிக்கிறது. முதல் ஸ்லோகத்தை பார்க்கலாம். முதல்ல வார்த்தைகளை பிரித்து சொல்லலாம், பிறகு ஒவ்வொரு வரியும் சேர்த்து சொல்லலாம். व्यक्ताव्यक्तमिदं न किञ्चिदभवत्, व्यक्ताव्यक्तमिदं न किञ्चिदभवत्, प्राक्प्राकृतप्रक्षये प्राक्प्राकृतप्रक्षये मायायां गुणसाम्यरुद्धविकृतौ, मायायां गुणसाम्यरुद्धविकृतौ त्वय्यागतायां लयम्, त्वय्यागतायां लयम् नो मृत्युश्च तदामृतं च समभून्, नो मृत्युश्च तदामृतं च समभून् नाह्नो न रात्रि स्थितिः, नाह्नो न रात्रे स्थितिः तत्रैकस्त्वम् अशिष्यता किल, तत्रैकस्त्वम् अशिष्यता किल परानन्द प्रकाशात्मना, परानन्द प्रकाशात्मना व्यक्ताव्यक्तमिदं न किञ्चिदभवत्, प्राक्प्राकृतप्रक्षये व्यक्ताव्यक्तमिदं न किञ्चिदभवत्, प्राक्प्राकृतप्रक्षये मायायां गुणसाम्यरुद्धविकृतौ त्वय्यागतायां लयम्, मायायां गुणसाम्यरुद्धविकृतौ त्वय्यागतायां लयम् नो मृत्युश्च तदामृतं च समभून्, नाह्नो न रात्रि स्थितिः, नो मृत्युश्च तदामृतं च समभून् नाह्नो न रात्रे स्थितिः तत्रैकस्त्वम् अशिष्यता किल परानन्द प्रकाशात्मना, तत्रैकस्त्वमशिष्यता किल परानन्द प्रकाशात्मना. இப்போ நாம் இந்த ஸ்லோகத்தோட வார்த்தைகளை பிரித்து அர்த்தங்களை பார்க்கலாம். பிராகிருத பிரக்ஷயே, பிராகிருத பிரளயத்திற்கு முன்பு மாயாயாம் மாயைக்கு குணசாமிய விகிருதவ் குணங்களுடைய சமாவஸ்தையால், குணங்களோட சமாவஸ்தைன்னா குணங்களில் ஏற்றத்தாழ்வு, சத்வம் ரஜஸ் தமஸ் இந்த 3 குணங்களும் ஒரே அளவில் இருந்தன. அவைகளில் வேறுபாடு ஏற்றத்தாழ்வு இல்லை. அதனால் என்ன ஆச்சு? ருத்த விகிருதவ் மாயையின் செயல்கள் தடுக்கப்பட்டு விட்டன. மாயையினால் அப்பொழுது செயல்பட முடியாத நிலையில் இருந்தது. துவை ஆகதாயாம் லயம், அப்பொழுது மாயை எங்கிருந்தது? மாயை தங்களிடமே லயமாகிவிட்டது, செயலற்று இருந்தது. வியக்தா வியக்தமிதம், வியக்தமானதோ அவ்வியக்தமானதோ, அதாவது ஸ்தூலமானதோ சூக்ஷ்மமானதோ எதுவுமே கிஞ்சித் ந அபவத் ஒன்றுமே இல்லை. ததா அப்பொழுது மிருத்யும்ச, மிருத்யும்னா சம்சாரம், ஜனன மரணமெல்லாம் இருக்கிற சம்சாரம், இந்த சம்சாரமோ அமிர்தம்ச அமிர்தமான மோட்சமோ நோ சமபூத் இருக்கவில்லை. நான்னோ ந ராத்திரே ஸ்திதிகி, பகலும் இருக்கவில்லை
ராத்திரியும் இருக்கவில்லை. தத்ர ஏகஹாத்வம் நீங்கள் மட்டும் அப்பொழுது அசிஷ்யதா கில தனியாக மீதியாக நீங்கள் மட்டுமே இருந்தீர்கள். எப்படி இருந்தீர்கள்? பரானந்த பிரகாசாத்மனா பேரானந்த ஒளிவடிவாக இருந்தீர்கள் என்று பகவான்கிட்ட அப்போது இருந்த நிலையை அப்படியே தானே நேரில் பேசுகிற மாதிரி பட்டதிரிகள் சொல்கிறார். இப்போ இந்த ஸ்லோகத்தை முழுவதுமாக பாராயணம் பண்ணி அதன் முழு அர்த்தத்தையும் பார்க்கலாம். வியக்தா வியக்தமிதம் ந கிஞ்சிதபவத் பிராக்பிராக்ருத பிரக்ஷயே மாயாயாம் குணசாம்யருத்த விக்ருதோ त्वय्यागदायां लयं नो मृत्युश्च तदामृतञ्च समभून् नाह्नो न रात्रे स्थितिः तत्रैकस्त्वम् अशिष्यता किल பரானந்தப்பிரகாசாத்மனா. ஐந்தாவது தசகத்தில் ஸ்ரீ பட்டதிரிகள் விராட் புருஷனின் தோற்றத்தை பற்றி சொல்கிறார். முதல் ஸ்லோகம் பார்க்கலாம். வெகு காலத்துக்கு முன்னாடி பிராகிருத பிரளய காலத்தில் மூலப்பிரகிருத்தியில் 3 குணங்களும் சமநிலையில் இருந்தன. 3 குணங்களும் சமநிலையில் இருந்தால் சிருஷ்டி ஏற்பட முடியாது. வித்தியாசமான நிலைமையில் இருந்தால் தான் சிருஷ்டி ஏற்படும். அதனால் இந்த மூலப்பிரகிருதி செயல்பட முடியாமல் இருந்தாப்போ அது மட்டும் இல்லாமல் செயலற்று அவள் பகவான்கிட்டேயே லயமாகிவிட்டாள். இந்த பிரபஞ்சத்திலையும் ஸ்தூலமானதோ சூக்ஷ்மமானதோ எதுவுமே இல்லை. ஜனன மரணம் கொண்ட சம்சாரமும் இல்லை, அமிர்தமான மோட்சமும் இல்லை, பகலும் இல்லை இரவும் இல்லை. அப்போது யார் இருந்தா அப்படின்னா நீங்கள் ஒருவர் மட்டுமே சச்சிதானந்த ரூபியாக பேரானந்த ஒளிவடிவாக இருந்தீர்களே குருவாயூரப்பா என்று சொல்கிறார்.